20வது பாடலும் விளக்கமும் வழங்குகின்றார். தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான செந்தமிழ் தேனி என் ஜெகநாதன் ஐயா அவர்கள். பாருங்கள் ஐயா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் மற்றுமுள்ள அனைவருக்கும் என் வணக்கம். ஔவையார் இயற்றிய மூதுரை எனும் தலைப்பில் என்னுள் பதிந்த மூதுரையில் உள்ள பாடலையும் பொருளையும் வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. ஔவையார் இயற்றிய மூதுரை. பாடல் 20. உடன் பிறந்தார் சுற்றத்தார் என்று இருக்க வேண்டா, உடன் பிறந்தே கொள்ளும் வியாதி, உடன் பிறவா மாமலையில் உள்ள மருந்தே பிணிதீர்க்கும், அம்மருந்து போல் வாரும் உண்டு. உடன் பிறந்தார் சுற்றத்தார் என்று இருக்க வேண்டா, உடன் பிறந்தே கொள்ளும் வியாதி, உடன் பிறவா மாமலையில் உள்ள மருந்தே பிணி தீர்க்கும், அம்மருந்து போல் வாரும் உண்டு. வியாதி நோயானது உடன் பிறந்தே கொல்லும், உடலில் தோன்றியே அதனை கொல்லுகின்றது. ஆகையால் உடன் பிறந்தார் கூட பிறந்தவர் எல்லோரும் சுற்றத்தார் உறவினர் என்று இருக்க வேண்டாம். நன்மை செய்யும் உறவினர் என்று எண்ணிக்கொண்டிருக்க வேண்டியதில்லை. உடன்பிறவா கூட பிறவாத மாமலையில் உள்ள மருந்தே, பெரிய மலையில் உள்ள மூலிகையே பிணி தீர்க்கும், நோயை குணமாக்கும், அம்மருந்து போல்வாரும் உண்டு. அந்த மூலிகையைப் போல உதவி புரியக்கூடியவர் சிலர் இருப்பார்கள். உடன் பிறந்தே கொல்லும் வியாதி என்று சூர்பனகையை, அதாவது ராவனுடைய தங்கையை குறிப்பிடுவார்கள். ராவனுடைய வீழ்ச்சிக்கு முக்கிய காரணமாக இருப்ப சூர்பனகை என்று குறிப்பிடும்போது உடன் பிறந்தே கொல்லும் வியாதியினல் சூர்பனகை என்று குறிப்பிட்டு சில சான்றோர்கள் சொல்வார்கள். அதுபோல உடலிலே தோன்றிய நோயே அதனை கொல்லுகின்றது. அதே போல கூட பிறந்தவர் எல்லோருமே உதவி புரிவார்கள். அப்படி அவர்கள் உறவினராக எண்ணிக்கொள்ள வேண்டாம். உடன் பிறவாத எங்கோ இருக்கின்ற பெரிய மலையில் உள்ள மூலிகை உயிரை காப்பாற்றுவது போல யாரோ ஒருவர் நமக்கு உதவி புரியக்கூடிய ஒருவர் உதவி புரிவார். அவர் உடன்பிறவா உறவினர் என்று கூட குறிப்பிடலாம். அப்படி ஒருவர் உதவி செய்யக்கூடும். மீண்டும் பாடலை பார்ப்போம். உடன் பிறந்தார் சுற்றத்தார் என்று இருக்க வேண்டா, உடன் பிறந்தார் சுற்றத்தார் என்று இருக்க வேண்டா, உடன் பிறந்தே கொல்லும் வியாதி, உடன் பிறவா மாமலையில் உள்ள மருந்தே பிணி தீர்க்கும், அம்மருந்து போல் வாரும் உண்டு. இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் மூதுரையில் உள்ள பாடலையும் பொருளையும் சிந்திப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறிவு வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. நேயர்கள் இதுவரை கேட்டது ஔவையார் இயற்றிய மூதுரை. 20வது பாடலும் விளக்கமும் வழங்கியவர் தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளரும் செந்தமிழ் தேனியுமான என் ஜெகநாதன் ஐயா அவர்கள். நன்றிகள் ஐயா. மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள். நன்றி, வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம் பல்சுவை கதம்ப நிகழ்ச்சி. இது தமிழருவி வானொலி, ஜெர்மனி.